ஓகே, திமுககாரனா பேசுகிறேன். இப்போ 1000 ரூபா அண்ணன் முதலமைச்சராகி அண்ணன் விஜய் அண்ணன் வந்து போட்டிருக்காரு. கரெக்டான இது அவர் சொன்னதை செஞ்சுட்டார். அவர் சொன்னது 2500 ரூபா, இன்னைக்கு போட்டது 1000 ரூபா. இதை வந்து என்னென்னா ஸ்டாலின் கோரிக்கை வச்சார். நான் கொடுத்ததை நான் போட்ட திட்டங்களை எதையும் நிறுத்தாமல் அதை செயல்படுத்தணும் அப்படின்ட்டு உடனடியாக செயல்படுத்தினார். கரெக்டான வாஸ்தவம். அப்போ வந்து வீடியோ பயங்கரமாக வருது. என்னென்னா, அண்ணன் நீங்கள் 2500 ரூபா சொன்னீங்களே, ஏன் இன்னும் கொடுக்கல, 1000 ரூபா முன்னு கொடுத்துருக்கீங்களேன்னு கேட்குறீங்க. மக்கள் கேட்குறியா? மக்களுக்கு நான் சொல்ல வரேன் என்னென்னா, 1000 ரூபா கொடுக்குன்னு சொன்னான் என் தலைவர் ஸ்டாலின். திமுக காரன், நான் பச்சைக்கா திமுக காரன், எல்லாத்துக்கும் தெரியும். சொன்ன ஸ்டாலின் என்னைக்கு கொடுத்தாரு? எம்பி எலெக்ஷன் வர்றதுக்கு 2 மாதம் இருக்கையில் கொடுத்தாரு. அப்போ வந்து அந்த மக்களுக்கு அறிவு இல்லையா? நீ சொன்னி 1000 ரூபா தரேன், ஏன்டா கொடுக்கலன்னு கேட்க துப்பு இல்லை. இன்னைக்கு கேட்குறா, ஒரு வாரம் தான் ஆச்சு ஆட்சியில் உட்காந்து, ஏன் 2500 ரூபா கொடுக்கலன்னு கேட்குற மக்களுக்காக நான் போடுறேன் இந்த வீடியோ. ஓகேங்களா? அன்னைக்கு ஏன் ஸ்டாலினை கேட்கல? 1000 ரூபா சொன்னிய ஏன் கொடுக்கலன்னு ஏன் கேட்கல அன்னைக்கு மக்கள்? இன்னைக்கு கேட்குற அறிவு சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிறிய. 50 வருஷமா ஆட்சி ஆண்டான் அவன் வந்து உக்காந்துக்கிட்டு சொல்றான் 1000 ரூபா கொடுக்கறேன்னு, கிழிக்கிறேன்னு சொல்றான். அவனுக்கு ஓட்ட போடுறிய நீங்க, அவனை உட்கார வைக்கிறிய. அவன் 2 வருஷம் கழிச்சு கொடுக்குறான். எம்பி எலெக்ஷன் 2 மாசம் இருக்கையில கொடுக்குறான் 1000 ரூபாய். அதை நீ வாங்கிக்கிற. நல்லா சூடு சோனை இல்லாம சோத்துல உப்பு போட்டு தின்னியா என்னன்னு தெரியல. அப்ப நீ எதுவும் வாய் பேசல, வாங்கின. அன்னைக்கு வாங்கி 40க்கு 40 எம்பி எலெக்ஷனே வாங்கி எப்படின்னா, அன்னைக்கு 1000 ரூபாயும் கொடுத்தான், ஓட்டுக்கு 5000 ரூபாயும் கொடுத்தான் திமுக காரங்க. கொடுத்து எம்பி எலெக்ஷன் என்னாச்சு? ஒரு எம்பியோட அடுத்த எல்லாம் திமுக காரன் தான் வந்தான். எப்படி? பணத்தால வந்தாங்க, மக்களால வரல. இந்த இன்னைக்கு அடிச்சாங்களா மக்கள், முதலமைச்சர் ஓரம் கட்டினாங்கல்ல, அது மாதிரி அன்னைக்கு புத்திசாலியா இருந்துட்டாங்க. மக்கள் பணத்தையும் வாங்கிக்கிட்டாங்க. ஓட்டு யாருக்கு போட்டாங்க? நல்லவனுக்கு ஓட்டு போட்டாங்க. ஓகேங்களா? நல்லா பூஞ்சி செயல்படுங்க மக்களே. வீடியோ வந்து பயங்கரமா பேசுறீங்க, அதை வந்து தவிர்க்கணும். ஏன்னா நீங்க சொல்றது கரெக்டா இருக்கணும். நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கரெக்டா பேசணும். ஓகேங்களா? என் கட்சிக்காரன் தப்பு பண்ணதே நான் சொல்றேன். நான் செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்றேன் நான். ஓகேங்களா?